வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டண்டர் கேமிங் சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக அதாவது OB54ஓட அப்டேட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன், என்னென்ன காமிக்கணும்னு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா எனக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நானும் வீடியோ டெய்லி போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயக்காக நான் வீடியோ டெய்லி போகிறேன். அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்கன்னா நானும் வீடியோ போடுவேன். தென் அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு ஃபாலோக்கு மட்டும் கொடுத்துருங்க. அப்போ நான் அப்போது டெய்லி அதில் அப்டேட்ஸ் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வளன்னு பேச வேணாம். அடுத்து OB54 அப்டேட் நம்ம ஈவெண்ட்டை பார்க்கலாம். கமிங் OB54 கூடிய மேஜிக் கியூப் ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறேன். இப்போது அது மட்டும் இல்லை கைஸ், 9th anniversary கூட வருது. ஸோ 9th anniversary பேஸ் பண்ணி மேஜிக் கியூப் ஸ்டோர் விடுறாங்களா, இல்லை OB54 பேஸ் பண்ணி மேஜிக் கியூப் ஸ்டோர் விடுறாங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் OB54 வர 3 days தான் இருக்குது. இன்னும் அது பேஸ் பண்ணி கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பாதி பேர். சப்போஸ் விட்டாங்க அப்படின்னா என்னென்ன பண்டல்ஸ் வரப்போகுது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரப்போகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி விட்டாங்க அப்படின்னா 9th anniversary-யா இல்லை OB54 அப்டேட்டோடையா எந்த பேஸ் பண்ணி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக பண்டல்ஸில் விட்டுருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக் சாப்டர் 2ஓட பண்டில் தாங்க இது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, மாஸாக இருக்குது. இப்போ வரும் பாருங்களேன். தலைமை பயங்கரமாக இருக்கா, ஃபுட்பால் காலில் நின்றுட்டு பயங்கரமாக இருக்கான். இது சாப்டரோட 2. சாப்டர் 1 வருமானு எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பாக வரும் மக்களே, வெயிட் பண்ணி பாருங்கள். சாப்டர் 1 பற்றி பேஸ் பண்ணி எதுவுமே சொல்லவே இல்லை. சாப்டர் 2 தான் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இப்போலாம் நருட்டோ சீசன் ரொம்ப ஹைப்னால அதுக்கு பேஸ் பண்ணி தான் விடுவாங்க சாப்டர் 1. சரிங்களா? சாப்டர் 1 இதை விட பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. கேஸ் ஃப்ரீ பண்டலா இல்லை நார்மல் டாப்அப் பண்டலா இல்லை ஈவெண்ட் வரக்கூடிய பண்டலாம் தெரியல. அது யாருக்கும் இன்னும் நியூஸும் வரல. ஸோ வந்தால் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பண்டில் பார்த்தீங்கன்னா பாண்டா பண்டில் தாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே பாண்டா பண்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் எஃபெக்டோட சூப்பராக தரான். பாண்டா பண்டில் உங்களுக்கு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அனிமேஷன் தான் சூப்பராக காட்டுது. அண்ட் அதே மாதிரி இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா செட்டாக வராது. ஏன்னா தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க, தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த செட்டாக வரதுக்கும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக போட்டு விளாட்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பேண்ட் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட விளாடலாம். அண்ட் கைஸ், பாண்டா பண்டில் எதை பேஸ் பண்ணி கூட விடுறாங்க எங்களுக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். இந்த பாண்டா பண்டில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸ் போட்டு கூட விளாடலாம். இதில் இருக்கிற பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, அடுத்த பண்டிலும் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, வாங்க காட்டுறோம். டடாங், இதாங்க இந்த பண்டில் பார்த்தீங்களா, இன்ட்ரோ பயங்கரமாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பண்டில் ஏதாண்டா இப்படி இன்ட்ரோ பயங்கரமாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான். அண்ட் இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் செட்டாலாம் வரல, தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேண்ட் போட்டு போடலாம், ஷர்ட் போட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக போட்டு விளாட்லாம். சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பண்டில் பார்க்கலாம். இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் தாங்க. இதுவும் தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க, செட்டாலாம் வரல. எல்லாமே கார்ட்டூனோட பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. சூப்பர்மேன் போட்டேன், இப்போ பவர் ரேஞ்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த அப்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேண்ட்டு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபேக் நியூஸில் விட்டுருக்காங்க. மோட்டு பட்லு டோரா புஜி பண்டில் எப்போ விட போகிறாங்கன்னா அதே மாதிரி இந்த பவர் ரேஞ்சர்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் கைஸ், இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது பேஸ் பண்ணி வந்திருக்கு. கொஞ்சம் பேண்ட்டு ஸ்டைலும் ஷர்ட் ஸ்டைலும் பாருங்களேன், அப்படியே பழைய காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் லைட்டாக பார்க்க இந்த கெட்டப் பார்க்க ஜாக்கி சானோட கெட்டப் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் சுட்டி டிவியில் ஜாக்கி சான்லாம் அதை பேஸ் பண்ணி தான் விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி பவர் ரேஞ்சர்ஸ் சூப்பர் மேன் ஜாக்கி சான் ஃபுல்லாக கார்ட்டூன் பேஸ் பண்ணி தான் வருது. பாருங்கள், பேண்ட்டு கூட அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்னென்ன அப்டேட் விட்றாங்கன்னு. அண்ட் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு தான் செட் ஆகும். அண்ட் இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலோட வெர்ஷன் ஜாக்கி சான் வெர்ஷன் காமிச்சல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீமேல் வெர்ஷனுக்கும் விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பண்டில் காட்டுறேன். இந்த பண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த பண்டில் தான் நான் சொன்னேன். இந்த பண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி தானே இருக்குது. ஆனால் லைட்டாக சொல்கிறேன், லைட்டாக தான் டோராவோட கெட்டப் மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, அதில் பிங்க் ட்ரெஸ்லாம் போட்டு அந்த டோரா நடக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கெட்டப் தான் தெரியுது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இது கார்ட்டூனோட பேஸ் பண்ணி தான் வருது. லைக் சூப்பர்மேன், பவர் ரேஞ்சர்ஸ் இதெல்லாம் ஜாக்கி சான் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுவும் டோரா பேஸ் பண்ணி தான் வருது எனக்கு தெரிஞ்சு போல் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஃப்ரீ ஃபயர் அடுத்து என்னென்ன அப்டேட் கொண்டு வர, அடுத்து என்னென்ன ஈவெண்ட்டை போட்டு தொலைகிறான்னு தெரியல. பார்க்கலாம், தப்பு சொல்ல முடியாது. சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரீ ஃபயர். அப்போ உள்ள ஃப்ரீ ஃபயருக்கும் இப்போ உள்ள ஃப்ரீ ஃபயருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெயின்டைன், தப்பு சொல்ல முடியாது. வாங்க பார்க்கலாம். அடுத்த பண்டில் தானே காட்ட போகிறேன். டே பண்டில் காமிச்சது போடுறா, தயவு செஞ்சு எமோட்டு எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் காட்டுறா, ஏன்டா பண்டில் காட்டுறேன் நீ கேட்பீங்க. வாங்க, பண்டில் காட்டலை, வாங்க நம்ம பண்டில் காட்டுவோம். சி
எக்யூப்மெண்ட்டை காட்டுவோம் வாங்க. டேய் ஏன்டா மறுபடியும் பண்டில் காட்டுற அப்படின்னு பார்க்காதீங்க கைஸ். இது ஒரு புது எமௌண்ட்டு. இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி தான். ஆமாங்க, WWE ஜெயிச்சோன்னு இந்த பெல்ட்டு கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா, அந்த பெல்ட்டு தாங்க இதுவும். இது சூப்பரான பெல்ட்டு, எனக்கு பிடிச்ச பெல்ட்டு. இப்போ எனிமி நீங்கள் நாக் பண்ணிங்களா இல்லை ஜெயிச்சிட்டிங்களா வைங்களேன், அந்த டைத்தில் இந்த பெல்ட்டை தூக்கி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காட்டலாம். அது மட்டும் இல்லை, இந்த எமௌண்ட் எதை பேஸ் பண்ணி வருது எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து ஈவெண்ட் பேஸ் பண்ணி வருதா இல்லை டாப்அப் பேஸ் பண்ணி வருதா எங்களுக்கு தெரியாது. அது கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த எமௌண்ட்டில் பெரிய ஹைலைட் என்ன எனக்கு பார்க்குறீங்களா, மறுபடியும் காட்டுற பாருங்களேன். நம்ம மறுபடியும் இந்த எமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னு இந்த பெல்ட்டை தூக்கும் போது அப்படியே நம்ம பின்னாடி நம்ம நேம் வருங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் நேம் கார்டெலாம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மட்டும் விசிபிளாக ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஆப்போனன்ட் டீமில் கூட விசிபிள் ஆகும். ஸோ போட்டு நீங்கள் காமிச்சு வெறுப்பேற்றலாம் பயங்கரமாக. ஸோ சூப்பராகவும் இருக்குது இந்த எமௌண்ட்டு. ஸோ இப்போயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, பண்டில் இல்லை எமௌண்ட்டாக பார்த்துக்கோங்க. இந்த எமௌண்ட் மட்டும் இல்லை, அடுத்த எமௌண்ட் சூப்பராக இருக்குது, வாங்க காட்டுறேன் கைஸ். நெக்ஸ்ட் எமௌண்ட் இந்த எமௌண்ட் தாங்க. இந்த எமௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம் கைஸ், இந்த எமௌண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டீம்மேட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ ஆட் பண்ணி பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ் இந்த எமௌண்ட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த எமௌண்ட் போட்டிங்கன்னா சவுண்டு வரும். இந்த மியூசிக் வாசிக்கிறீங்க, பின்னாடி ட்ரம்ஸ் வாசிக்கிறது கூட சவுண்டு வரும். 2 சவுண்டு மிக்சிங்காக வரும். ஸோ இந்த எமௌண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் எமௌண்ட் இதோட சூப்பராக பார்க்கலாம். அடுத்து இது சூப்பரான எமௌண்ட் தாங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஏர்த்தை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அப்படியே ஒரு டைட்டில் வின்னர் மாதிரி கையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அவார்டு கொடுக்குற மாதிரி அந்த அவார்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். மறுபடியும் ஒரு சூப்பரான எமௌண்ட்டை நான் சொல்லுவேன் சரிங்களா. சார் வாங்க அடுத்த எமௌண்ட் பார்க்கலாம். அடுத்த எமௌண்ட் இதோட கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது எல்லாத்தையும் விட. இது வரைக்கும் காமிச்ச எமௌண்ட்டு இந்த எமௌண்ட்டை பாருங்களேன், இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் இந்த அமௌண்ட் மட்டும் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க தெரியல, எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன தான் பண்ணுறான் இவன், கொஞ்சம் ஒன்றுமே புரியல. புரிகிற மாதிரியாச்சும் இருக்கணும் இந்த அமௌண்ட், ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இதில் இந்த அமௌண்ட் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு 2 அமௌண்ட் 3 அமௌண்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருங்க தவிர இந்த லாஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் பிடிக்கல தான் ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த பெல்ட்டு தூக்குற அமௌண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெல்ட்டு தூக்குறதுக்கு அந்த ஏர்த்து கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த அமௌண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 தவிர ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி இந்த லாஸ்ட் அமௌண்ட் தான் கொஞ்சம் சொதப்புற மாதிரி பண்ணியிருக்காங்க கைஸ். அப்புறம் உங்களுக்கு சின்ன ரெக்வஸ்ட் நான் கேட்குறேன், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாது, ஆனால் உங்களால் பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். என்ன ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க, லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டா ஐடியில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர், ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும், ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நானும் டெய்லி ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் போட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. சரி வாங்க நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம் ஓகேவா. வாங்க போகலாம், அடுத்த அப்டேட் பார்க்கலாம். அடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்கலாம், வாங்க போகலாம் ஓகேங்களா. கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஸ்டோர் பண்டல்னு, அந்த பண்டலோட அஃபிஷியல் பேனர் தான் இது. இப்போ பார்க்க போகிற பண்டல் ஃபுல்லாக என்ன பண்டல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர், அதாவது டைமண்ட் ஸ்டோர் ஆட் பண்ண போகிற பண்டல் கூடிய இது தான் ஓகேவா. இந்த பண்டல் மட்டும் இல்லை, இந்த போட்டிருக்க நியூன்னு போட்டிருக்கல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 போட்டிருக்கல, அந்த பண்டல் ஃபுல்லாக நியூ போட்டிருப்பாருங்க. இந்த பண்டல் அடுத்த கீழே இருக்கிற பண்டல். ஸோ இந்த பண்டல் ஃபுல்லாக ஸ்டோரில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பண்டல், அதாவது டைமண்ட் ஸ்டோருக்குள்ளே ஆட் பண்ணக்கூடிய ஒரு பண்டல் இது தான் ஓகேங்களா. அண்ட் இந்த பண்டில் எப்போ ஆட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் வர ஆட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்போ ஆட் பண்ணுறாங்க இல்லையான்னு. அண்ட் அடுத்த அமௌண்ட் இது சூப்பரான ஒரு அமௌண்ட் தான், இதுவும் டைமண்ட் ஸ்டோரில் ஆட் பண்ண போகிறான்னு சொல்லி. டைமண்ட் ஸ்டோரில் தான் ஆட் பண்ணுவாங்களா இல்லை வேறு அதே ஸ்டோரில் வேறு ஸ்டோரில் தட்டி விட்டுருவாங்களா எங்களுக்கு தெரியாது. ஸோ பார்ப்போம், அடுத்த கூடிய சீக்கிரம் பண்ணி விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க தவிர வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. ஸோ மேஜிக் கதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க, அது என்ன கதைன்னு எனக்கும் தெரில. ஏன்னா வந்து போன ஆனிவர்சரி ஈவெண்ட் தெரியும்ல, போன ஆனிவர்சரி என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு 10 பண்டில் விட்டாங்க ஓகேங்களா, 10 பண்டில் விட்டுருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க தெரியல, 2-3 பண்டில் தான் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க தவிர வேறு எதுவும் தெரியல. அது என்ன கதைன்னு எங்களுக்கும் தெரியல. அண்ட் இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் 2-3 பண்டிலாச்சும் மேஜிக் கியூப்பில் கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ நீங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மறக்காமல். மேஜிக் கியூப் அப்டேட் எப்போ ஃப்ரீ ஃபயரில் சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் OB54 அப்டேட் அடுத்த ஈவெண்ட்டில் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. OB54 அப்டேட்டில் ஒரு ஈவெண்ட் வரும், அந்த ஈவெண்ட்டில் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகேங்களா, வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக் கியூப் ஈவெண்ட்டில் கொஞ்சம் டெம்பரரியான ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது எந்த ஈவெண்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது, பட் ஈவெண்ட் ஆட் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த பண்டில் பற்றி எங்களுக்கு போடவே இல்லை ஓகேங்களா. அப்படி போட்டாங்க அப்படின்னா ஓகே, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்படி போடலன்னா எங்களுக்கு தெரியாது, ஏன்னா வந்து அந்த பண்டில் எப்படி இத்து போன பண்டில் தான் வரும். எப்படி பழைய ஃப்ரீ ஃபயர் பண்டில்ஸ்லாம் இருந்துச்சுல, அந்த பண்டில்ஸ்லாம் கண்டிப்பாக விடுவாங்க ஓகேங்களா. சப்போஸ் வாங்காதவங்க
வாங்காதவங்கலாம் இந்த அப்டேட்டில் போய் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு மேஜிக் கியூபோட பண்டில் காட்டுறேன் ஓகேங்களா. எனக்கு அந்த பண்டில் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பண்டில் ஒரு அனிமேஷன் கொடுத்து அப்படி ஓகேங்களா நான் காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி சொல்ல போனால் இந்த மேஜிக் கியூபோட பண்டில் எப்படி விடுவோம், 10 பண்டில் 15 பண்டில் கிட்ட விட மாட்டாங்க. அப்படி விட்டாங்க அப்படின்னா கனவுல கூட நினைக்காதே ஓகேங்களா. ஏன்னா வந்து விடவே மாட்டாங்க. ஸோ பழைய ஃப்ரீ ஃபயர் கிடையாது, இது புது ஃப்ரீ ஃபயர் ஓகேங்களா. இப்போ உள்ள அப்டேட் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க அந்த பண்டில் நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ வாங்க மேஜிக் கியூபோட பண்டில் பார்க்கலாம். இந்த பண்டிலும் அதாவது ஆர்டிக் ப்ளூ பண்டிலும் அதுக்கப்புறம் பிரேக் டான்சர் பண்டிலும், இந்த 2 பண்டிலும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து மேஜிக் கியூப் பண்டில் வராது ஓகேங்களா. இந்த 2 பண்டில் மட்டும் மேஜிக் கியூப்ல வராது, ஏன்னு தெரியல ஓகேங்களா. இந்த சர்வர் மட்டும் இல்லை, அடுத்த சர்வர்லேயும் இந்த பண்டில் வராது ஓகேங்களா. இப்போ இதோட மேல் வெர்ஷன், இந்த பண்டிலோட மேல் வெர்ஷன் நான் காட்டுறேன். அந்த மேல் வெர்ஷன் பண்டில் தான் சூப்பராகவே இருக்குது. இந்த பண்டில் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. இந்த மேல் வெர்ஷன் பண்டில் பாருங்களேன், இந்த மேல் வெர்ஷன் பண்டில் தாங்க சூப்பராக இருக்குது. அந்த அனிமேஷன் பின்னாடி கொடுக்குற அனிமேஷனும் அந்த மூமெண்ட் ஸ்பீடில் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த பண்டில் பார்க்கலாம். இந்த பண்டிலும் அடுத்த ஜோக்கர் பண்டில் ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வழக்கமாக ஈவெண்ட்லையோ இல்லை தீபாவளி மேஜிக் கியூப் ஈவெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு ஜோக்கர் பண்டில் தான் இப்போ விட போகிறான். அடுத்து இந்த பண்டில் பேர் தெரியல எனக்கு, பட் இந்த பண்டில் ஒரு ஹங்கர் பண்டில்னு சொல்கிறாங்க. இந்த பண்டில் கண்டிப்பாக விடுவாங்க. அப்புறம் வினோம் டச் பண்டில், இந்த வினோம் டச் பண்டில் கூட கண்டிப்பாக இந்த வாட்டி விடுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டுற பண்டில் ஃபுல்லாக கண்டிப்பாக அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. வாங்காதவங்க மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இதில் இருக்கிற நான் பாதி வாங்கிட்டேன், நான் சில இது வாங்காமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த வாட்டி நான் கிளைம் பண்ணுவோம் ஓகேங்களா. கைஸ் இதுதான் கடைசி பண்டில், பயோ ஃபாரஸ்ட் பண்டில் ஓகேங்களா. இதுதான் கடைசி பண்டில். இது தவிர எல்லாமே விடுறாங்க. ஐ மீன் இது தவிர இது இப்போ காமிச்சல, இப்போ வரிசையாக ஒன்றுனா காமிச்சல, இந்த பண்டில் ஃபுல்லாக விடுவாங்க ஓகேங்களா. இந்த லாஸ்ட் 2 பண்டில் மட்டும் காட்ட மாட்டாங்க, ஐ மீன் வராது ஓகேங்களா. ஏன்னு தெரியல. இந்த அடுத்த சர்வரில் கூட வராது, வாய் வளருது ஓகேங்களா. அடுத்த சர்வர் கூட வராது. அண்ட் இந்த சர்வரில் வரவும் வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. கனவுல கூட நினைக்காதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. இப்போ காமிச்ச பண்டில் மட்டும் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. தயவு செஞ்சு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கியூப் வச்சுருக்கோங்க, இந்த வாட்டி கிளைம் பண்ணிடாதீங்க. அதாவது இப்போ இருக்கிற அப்டேட் வர வரைக்கும் நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ணாதீங்க ஓகேங்களா. பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் வர அப்டேட்டுக்கு இந்த மாதிரி பண்டில்ஸ் நிறையா விட்றாங்க, உங்களுக்கு எது பிடிச்சோ நீங்கள் கிளைம் பண்ணி. சில பேர் வந்து கியூப் இல்லாதவங்களும் இருப்பாங்க, சில குட்டீஸ் வருத்தப்படாதீங்க. கியூப் வந்து இந்த வாட்டிக்கு அப்டேட்டில் விட்றான், தயவு செஞ்சு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. கிளைம் பண்ணி வச்சுக்கிங்கன்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ வாங்கிக்கோங்க. கியூப் இல்லாதவங்களுக்கு இந்த வாட்டி கியூப் விட்டுருவாங்க, கியூப் வந்துச்சுன்னா கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பாய் கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பாய் கைஸ்.